தற்போது ஈரான் போர்க்களத்தின் ஒரு புதிய பரிணாமம் உருவாகி இருக்குது. அது வெறும் கண்களால் பார்த்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். போர் விமானங்களாலும் கண்காணிப்பு அமைப்புகளாலும் ஏன் ரேடர்களாலும் கூட எளிதில கண்டுபிடிக்க முடியாத இந்த யுத்த மாற்றம். என்பிசி நியூஸ் வெளியிட்ட தகவல்களின்படி ரஷ்யா ஈரானுக்கு மிகவும் பெறுமதிமிக்க செயற்கைக்கோள் மற்றும் சிக்னல் நுண்ணறிவு தகவல்களை வழங்கி வருகிறது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது மத்திய கிழக்கில் நிலை கொண்டிருக்கிற அமெரிக்க படைகளினுடைய நகர்வுகளை மிக இலகுவாக கண்காணிக்கும் திறனை ஈரானுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தை அறிந்த அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் கூறுவதாவது, அமெரிக்கா தயாரித்த போர் விமானங்கள் மற்றும் இஸ்லாமிய குடியரசான ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் துல்லிய வழிகாட்டி ஆயுதங்களை ஜாம் செய்யவும் இந்த நுண்ணறிவு தகவல்கள் ஈரானுக்கு உதவி செய்து வருகின்றன என்பது அமெரிக்காவிற்கு ஒரு தலை சுற்றும் விஷயமாக மாறியிருக்கிறது. இது இனி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் போராக மட்டுமே இருக்க போறதில்லை. மாறாக இது செயற்கைக்கோள்கள், மின்னணு போர் தொழில்நுட்பங்கள் மற்றும் வான்வெளியில் பாயும் கண்ணுக்கு புலப்படாத சிக்னல்களின் போராக மாறி வந்து கொண்டிருக்கிறது இந்த ஈரான் போர். இந்த நுண்ணறிவு உதவி அமெரிக்க இராணுவத்தின் நகர்வுகளை ஈரான் மிக துல்லியமாகவும் சிறப்பாகவும் கண்காணிக்கவும், போர்க்கள விழிப்புணர்வை மேம்படுத்தவும், அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஆயுதங்கள் திறம்பட செயற்படாமல் தடுக்கவும் ஈரானுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்த தகவல்கள் அமைய போகுது. மேலும் வாஷிங்டனுடன் அதிகரித்து வரும் மோதல்களை எதிர்கொண்டு வரும் மாஸ்கோவும் டெஹ்ரானும் மிக ஆழமான இராணுவ கூட்டாண்மையை உருவாக்கி வருவதையும் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக மின்னணு போர் தொழில்நுட்பத்தில் உலகின் முன்னணி சக்திகளில் ஒன்றாக ரஷ்யா வளர்ந்து வந்திருக்கிறது. ஜிபிஎஸ் வழிகாட்டுதல், ரேடார், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் இணைக்கப்பட்ட ஆயுதங்களை பாதிக்கக்கூடிய மேம்பட்ட அமைப்புகளை ரஷ்ய ராணுவம் உருவாக்கி இருக்கிறது. தற்போது என்பிசி நியூஸை மேற்கோள் காட்டிய அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த திறன்களில் சில அமெரிக்காவின் பிராந்திய ராணுவ நடவடிக்கைகளை மிகப்பெரிய சவாலுக்கு உள்ளாக்க ஈரானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எனினும் இந்த அறிக்கை குறித்து ரஷ்யாவோ அல்லது ஈரானோ இதுவரை எந்த பொது வழி கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இந்த நுண்ணறிவு பகிர்வு குறித்த குற்றச்சாட்டுகளுக்கான அதிகாரப்பூர்வ ஆதாரங்களையும் அமெரிக்கா இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளின் மதிப்பீடு மிகச் சரியாக இருந்தால் மத்திய கிழக்கு இதுவரை கண்டிராத ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. அங்க மிக முக்கியமான ஆயுதம் ஏவுகணை ஏவுதளத்திலிருந்து ஏவப்படுவது அல்ல, மாறாக விண்வெளியிலிருந்து அனுப்பப்படும் தகவல்களாக மாறியிருக்கிறது. இதற்கிடையில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ தலைவர்களில் ஒருவரான ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஈரானின் வழக்கத்திற்கு மாறான கடற்படை தந்திரங்களை புகழ்ந்து பாராட்டியிருக்கிறார். இது மிகப்பெரிய விடயமாக இப்போது பேசப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஈரானின் மாஸ்கிட்டோ படை குறிப்பிடத்தக்க வகையில் பயனுள்ளதும் பயங்கரமானதும் என்று நிரூபித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஜூலை 26 ரஷ்ய கடற்படை அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் பேசிய புடின், நவீன கடற்படை போர் என்பது இனி பெரிய டெஸ்ட்ராயர்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களை பற்றியது மட்டுமல்ல என்று கூறினார். அதற்கு பதிலாக புத்திசாலித்தனமான தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறிய ஆனால் அதிக திறன் கொண்ட தளங்களை பற்றியதாக மாறி வருகின்றது என்று குறிப்பிட்டார். மேலும் ரஷ்யா இதுபோன்ற திறன்களை உருவாக்கி வருவதாகவும் கலிபர் குரூஸ் மிசைல்ஸ் போன்ற மேம்பட்ட ஆயுதங்களுடன் கூடிய சிறிய போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் புடின் தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய கிழக்கில் மோதல் நடைபெறும் பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். அங்கு மாஸ்கிட்டோ படையை பயன்படுத்துகின்றவர்கள் தங்களின் போர் தந்திரங்களில் மிகவும் திறமையாக செயற்பட்டு வருகின்றனர் என்று ஈரானை பாராட்டினர். இது புதிய தொழில்நுட்பங்களின் விஷயம். நாங்களும் புதிய தொழில்நுட்பங்களை பெற்று வருகின்றோம். எங்களிடம் சிறிய கப்பல்கள் இருக்கலாம், அவை அளவில் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அவை மிகவும் நவீன ஆயுதங்களால் பொருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஹலிபர் ஏவுகணை அமைப்பு மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகிறது. அது மிகவும் சிறிய கப்பல்களில் இருந்தே துல்லியமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்று புடின் பாராட்டினார். மேலும் அந்த புதிய கப்பல்களில் பொருத்தக்கூடிய புதிய ஆயுதங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்தார். அப்படியானால் ஈரானினுடைய மாஸ்கிட்டோ படை எதனால் இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது? சில பெரிய போர்க்கப்பல்களை மட்டுமே நம்புவதற்கு பதிலாக ஈரான் சுமார் 20 கலிபர் கிளாஸ் சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை கொண்ட ஒரு படையை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான அதிவேக ஏவுகணை படகுகள் மற்றும் தாக்குதல் படகுகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிறிய மற்றும் வேகமான கப்பல்கள் பெரிய கடற்படை படைகளை திடீரென சூழ்ந்து தாக்கவும் பின்னர் எதிரி பதிலடி கொடுப்பதற்கு முன்பே மறைந்து விடவும் முடிகிறது.
மேலும் இந்த படகுகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் பல ஈரானிய பாறை நிறைந்த கடற்கரைகளில் வெட்டப்பட்டிருக்கிற சுரங்க பாதைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நீண்ட தூர அமெரிக்க ஆயுதங்களால் அவற்றை கண்டறிந்து தாக்குவது மிகப்பெரிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கிறது. இது பாரம்பரிய கடற்படை ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சமச்சீர் போர் தந்திரமாக ஈரான் உருவாக்கி இருக்கிறது. தற்போது இந்த தந்திரம் ரஷ்யாவின் கடற்படை சிந்தனையையும் பாதித்து வருவதாக தெரிகிறது. மிகப்பெரியதென்றாலே சிறந்தது என்று கருதப்பட்ட காலம் மாறி வருகிறது. வேகம், மறைவு மற்றும் துல்லியம் ஆகியவை கடலில் அதிகார சமநிலையை மாற்றியமைக்க முடியும் என்பதை ஈரானினுடைய இந்த சிறிய போர்க்கப்பல் மற்றும் இந்த மொஸ்கிட்டோ படை நிரூபித்து வருகின்றன. இந்த நிலையில் ரஷ்யா, ஈரான் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை சுற்றியுள்ள ஒரு புதிய குற்றச்சாட்டு நேரடியாக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. உக்ரைனுடைய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டை பற்றி கேட்கப்பட்ட போது வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களின் செயற்கைக்கோள் படங்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வருகிறது என்ற குற்றச்சாட்டை தாம் நேரடியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினிடம் கேட்கப் போவதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். வாட்டர்போர்ட் டவுன்ஷிப் நோக்கி ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் பயணம் செய்த போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்பிடம் அமெரிக்க இலக்குகளை அடையாளம் காணவும் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்கிறது என்ற ஜெலன்ஸ்கியின் குற்றச்சாட்டு குறித்து கேட்கப்பட்ட போது அதற்கு ட்ரம்ப் பதிலளித்தார். சரி, அதை நான் விரைவில் தெரிந்து கொள்கிறேன். நான் ட்ரம்பிடம் நேரடியாக இதை பற்றி கேட்பேன். நாம் கண்டுபிடித்து விடுவோம் என்றார். மேலும் இந்த நுண்ணறிவு பகிர்வு உண்மையாக இருந்தாலும் அதன் தாக்கம் பெரிதாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் நாங்கள் அதை முழுமையாக நசுக்கி இருக்கிறோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இது குறித்து மேலும் பேசிய அவர், பாருங்கள், அவர்கள் வெனிசுலாவுக்கு நிறைய உபகரணங்களை வழங்கினார்கள். வெனிசுலாவிடம் முழுவதும் ரஷ்ய உபகரணங்கள் தான் இருந்தன. அது எப்படி செயற்பட்டது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிக சிறப்பாக இல்லை. அவர்கள் கொடுத்தது இருக்கலாம், ஆனால் கொடுத்திருந்தாலும் அது பயனளிக்கவில்லை. ஏனெனில் அவர்களிடம் ராணுவம் இல்லை, விமானப்படை இல்லை, கடற்படையும் இல்லை, எதுவுமே இல்லை. எனவே அது நல்ல பலனை தரவில்லை. அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கவும் இல்லை. குறைந்தபட்சம் உயர்மட்ட அளவில் செய்திருக்க மாட்டார்கள். செய்திருந்தாலும் அது எந்த குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தவில்லை என்று அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்தார். ஆனாலும் கடந்த வாரம்தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினோ அல்லது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கோ ஈரானுக்கு உதவி செய்து வருவதாக தாம் நம்பவில்லை என்றும் ஒரு கருத்தை கூறியிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது ஜெலன்ஸ்கியின் புதிய குற்றச்சாட்டை தொடர்ந்து புடினிடமிருந்து நேரடியாக விளக்கம் பெற விரும்புவதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை அமெரிக்க ராணுவ தளங்களின் செயற்கைக்கோள் படங்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கியது என்ற குற்றச்சாட்டை ஆதரிக்கும் எந்த ஆதாரமும் பொதுமக்களுக்கு நேரடியாக இன்னும் வெளியிடப்படவில்லை. மேலும் இந்த குற்றச்சாட்டுக்கு மாஸ்கோ இதுவரை பொது பதில் எதையும் வழங்கவும் இல்லை. அதேபோல் இந்த விவகாரம் குறித்து வெள்ளை மாளிகையும் எந்த சுயாதீன மதிப்பீட்டையும் அறிவிக்கவில்லை. எனவே எதிர்வரும் நாட்களில் ஈரான் போரில் மிகப்பெரிய மாற்றங்களும் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களும் இடம்பெறப் போகின்றது என்ற செய்தியாக இந்த செய்தி இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது அடுத்து வரும் நாட்கள். இது இன்றைய உலக வீர செய்தி தொகுப்பு. இது போன்ற உலக வீர செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா காணொலி லைக் பண்ணுங்க, அப்பதான் இது பலருக்கும் சென்று சேர உதவியாக இருக்கும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக வீர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்தும் உலக வீர சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.